When you're up against a wall and your mountain seems so tall, and you realize life's not always fair, you can run away and hide, let the old man decide, or you can change your circumstances with a prayer. When everything falls apart, praise His name. When you have a broken heart, just raise your hands and say, Lord, you're all I need. You're everything to me, and He'll take the pain away. When it seems you're all alone, praise His name. When you feel you can't go on, just raise your hands and say, greater is He that is within me. You can praise the hurt away. If you just praise His name. And all you can overcome by the blood of the Lamb and by your word of your testimony. You'll see the darkness go as your faith begins to grow. You're not alone, so how can you be lonely? When everything falls apart, praise His name. When you have a broken heart, just raise your hands and say, Lord, you're all I need. You're everything to me, and He'll take the pain away. When it seems you're all alone, praise His name. When you feel you can't go on, just raise your hands and say, greater is He that is within me. You can praise the hurt away. Greater is He that is within me. You can praise the hurt away. If you just praise His name. தேவனுக்கே மகிமை. இந்த செய்திக்கு நான் நிலைத்திருங்கள் மற்றும் மிகுதியாக இருங்கள் என்று தலைப்பு வைத்துள்ளேன். நிலைத்திருங்கள் மற்றும் மிகுதியாக இருங்கள் என்று நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 4 மற்றும் 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் எப்போதும் ஆழமாக உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் முழுமையாக வாழுங்கள், நான் உன்னில் என்றும் வாழ்வேன். கொடியானது திராட்சைச் செடியில் உறுதியாகவும் ஆழமாகவும் நிலைத்திராவிட்டால், மெய்நிகராக நீயும் உயிரோடு நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே செழித்த பரிசளிக்கும் பழமளிக்கும் திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் என்றும் நிலைத்திருப்போம். முழுமையாக ஆழமாக மற்றும் நித்தியமாக நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் மற்றவர்களுக்கும் பயனடைய செய்வான். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு வல்லமை வாய்ந்த காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
கொடியில் நிலைத்திருப்பதற்கும் உற்பத்தி திறனுக்கும் இடையிலுள்ள தொடர்பு. உற்பத்தி திறன் என்பது சிறந்த சொல். எல்லோரும் உற்பத்தி திறனுடன் இருக்க விரும்புகிறார்கள். நீங்கள் நிறைய உற்பத்தி திறன் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் வேதாகமம் அப்படி உற்பத்தி வாய்ந்ததாக இருப்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நிலைத்திருப்பதன் மூலம் அந்த வார்த்தையை விளக்குகிறேன். நிலைத்திருப்பது அன்போடு உறுதியாகவும் நம்பிக்கையோடும் வாசம் செய்வது, தினமும் தீவிரமாகவும் குடியிருப்பது, அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும். எனக்கு இது பிடிக்கும். அதாவது நிரந்தரமாக இணைந்திருத்தல் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பிடிக்கும். தேவனுடன் இருக்கும் ஆவிக்குரிய ஒற்றுமை, முழுமையான மகிழ்ச்சியோடும் அமைதியோடும். தேவனுடைய அன்பை அறிவதில் உறுதியாக வேரூன்றுங்கள். மிகுதியாகிருங்கள். மிகுதியாகிருங்கள் என்பது பெருகுவதை குறிக்கும். உற்பத்தி செய், நிரம்பி வழிதல், மிகவும் வளமாக இருங்கள். நீங்கள் நிலைத்திருப்பதை சேர்க்கும் போது மிகுதியாவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். யோவான் அதிகாரம் 15 இயேசு அழைக்கும் ஒரு அழைப்பு உள்ளது. என்னில் நிலைத்திருங்கள் என்று அவர் கூறுகிறார். நிலைத்திருப்பது என்பது முக்கியமான கிளையிலே ஒட்டுதல் என்று பொருள். அதாவது உட்செலுத்தி ஒட்டிக்கொள்ளுதல். இந்த ஒட்டுதல் செயல்முறை மூலம், இந்த உட்செலுத்தலின் செயல்முறை மூலம் முழுமையாக சரியாக செயல்படும். அதே கூறுகள் தான் முழுமையாக சேர்ந்து திரண்டின் சாறு உங்களுக்குள் நுழைகிறது. இப்போது உண்மையானது எல்லாம் உங்களுக்குள் மாற்றப்பட்டு விட்டது. இந்த உட்செலுத்தலின் செயல்முறை முழுமையாக, இறுதியாக இங்கு ஒரு குணம், ஒரு இயல்பு, ஒரு இருத்தல், ஒரு மூலப்பொருள் ஆகியவற்றின் பரிமாற்றம் மிகவும் தெளிவாகவும் அமைதியாக உள்ளது. இரண்டும் ஒன்றாகிறது. நீங்கள் கொடியின் சிறப்பு தன்மையை பெற்றிருக்கும் போது தேவன் உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு சக்தியும் திறனும் மனப்பூர்வமான துணையும் இருக்கும். அதிகாரம், திறன் ஆகியவை கூடுதலாக உங்களுக்கு உற்பத்தியாகும். மனதிற்கு உறுதியும் கொண்டு வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞராக, மருத்துவராக, ஒரு பொறியாளராக இருந்தாலும், வணிகர், தொழில் முனைவோர், நீங்கள் எதை செய்தாலும், ஒரு சாதாரண வீட்டு மனைவியாக இருந்தாலும் கூட முழுமையாக அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த உற்பத்தி திறன் நிலையில் தொடர்ந்து செயல்பட முடியும் என்பதை எளிதாகவும் இயல்பாகவும் ஏற்படுத்துகிறது. தேவனில் நிலைத்திருப்பது என்பது முழுமையான நம்பிக்கையோடு இந்த டிஎன்ஏ உங்களுக்குள் நுழைய அனுமதிப்பதன் மூலம் அது உங்களை பலனளிக்க செய்கிறது. முழுமையாக சக்தியோடும் உற்பத்தி செய்ய வைக்கிறது. நீங்கள் கடவுளில் நிலைத்திருக்கும் போது முழுமையாக நம்பிக்கையோடும் அமைதியோடும் பலன்கள் உருவாகின்றன. நிலைத்திருத்தல் செயலற்ற தோரணை அல்ல, இது ஒரு செயலில் உள்ள இணைப்பாகும். இந்த நிலையானதை நாம் எப்படி வளர்த்துக் கொள்கிறோம்? மாற்றும் திறன் என்றால் என்ன? முதலில் யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் தேவனின் தன்மைக்கு ஏற்ப நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல பயிற்சி. இன்று செயற்கை நுண்ணறிவு ஒரு அதிசயமான கருவியாக உள்ளது. நீங்கள் எந்த ஏஐ தளத்தை பயன்படுத்தினாலும் தேவனின் இயல்பை மட்டும் கீழே தெளிவாக எழுதுங்கள். அல்லது வேதாகம அடிப்படையில் தேவனின் பல்வேறு இயல்புகளையும் சேர்த்துக்கொள்ள மறக்காதீர்கள். எத்தனை என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேவனின் பண்புகள் அல்லது தேவனின் இயல்பு வெளிப்படும். அதை நகலெடுத்து அதை சேமித்து உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்ல பண்புகளை அடைய முயற்சி செய்யுங்கள். தேவனின் இயல்புக்கு ஏற்ப நடந்து கொள்வது. நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கும் போது, நீங்கள் தேவனோடு நிலைத்திருக்கும் போது நீங்கள் தேவனில் வாழ்கிறீர்கள், தேவன் உங்களில் வாழ்கிறார். அதைத்தான் இயேசு சொன்னார். நிலைத்திருப்பது என்பது தேவனுடனான நீடித்த ஒற்றுமையை குறிக்கிறது. உறுதியான நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தேவனுடன் அசைக்க முடியாத தொடர்பு. கிறிஸ்துவை போன்ற தன்மை என்றால் பிரசங்கிகள் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவை போல இருப்பது. கிறிஸ்துவை போன்ற தன்மை என்றால் என்ன? இது தெய்வீக இயல்பின் மாற்றம் ஆகும். அது எளிமையாக கூறினால் கிறிஸ்துவை போல இருங்கள் என்பதே ஆகும். இது ஒரு டிஎன்ஏ மாற்றம். தெய்வீக இயல்பு பெறப்பட்டது. இணங்குவது. ரோமர் அதிகாரம் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கிறிஸ்துவை போன்ற தன்மை மாற்றம். இரண்டாவது, இது பலனளிக்க இணைக்கப்பட்டு முழுமையாக செயல்படுகிறது. 4வது வசனத்தின் 2ஆம் பகுதி. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த முக்கியமான இணைப்பு எனக்கு உற்பத்தி திறனை வழங்குகிறது என்பதை கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பும் அளவுக்கு உற்பத்தி திறன் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சரியாக இணைக்கப்படவில்லை. இணைப்பை மேம்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட வைஃபை உள்ளது. நீங்கள் பல்வேறு விதமான வேகங்களில் வைஃபை இணைப்பை மிக எளிதாக பெற முடியும். வேகமான வைஃபை பெறுகிறீர்கள், வேகமாக வேலை முடியும். மெதுவானதை பெற்றால் மெதுவாக இருக்கும்.
உங்கள் இணைப்பு நல்லதாக இல்லையெனில் தேவையான நேரத்திற்குள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஏனெனில் மெதுவாக உள்ளது. கடவுளுடன் தொடர்பு நல்லதாக உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் கடவுளுடன் எப்போது இணைந்தாலும் அதில் பயனுள்ளதுதான் நடக்கும், வேறு எதுவும் இல்லை. ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், உற்பத்தி திறன் கொண்டவராகிறீர்கள், மற்றொரு நிலைக்கு நகர்ந்து செல்கிறீர்கள். ஒரு கிளை தனக்கு தானாகவே ஒருபோதும் பழம் கொடுக்காது, இது இணைக்கப்பட வேண்டும். யோவான் 15:5 இயேசு சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் உறுதியா சொல்கிறேன், அது உண்மை. எங்கள் உற்பத்தி திறன், எங்கள் பலன்கள், இது முழுமையாக தேவனுடன் நம்முடைய இணைப்பில் மட்டுமே சார்ந்துள்ளது. நீங்கள் ஏன் சொந்த வழியில் செய்ய விரும்புகிறீர்கள்? நீங்கள் தனியாவே போராடி கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்? உங்களுடன் தேவன் இருக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களுடன் இருக்கும்போது, பரிசுத்த ஆவி சிறந்த ஆசிரியராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க அவர் உங்களுக்கு ஞானத்தையும் புரிதலையும் தருகிறார். ஏன் நீங்க வேற எங்க போவீங்க? கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள், அவருடைய சாயலுக்கு முழுமையாக ஒத்துப்போங்கள். நேர்மை இருக்கும் இடத்துல நிச்சயமாக உற்பத்தி திறன் இருக்கும். கிறிஸ்துவை போல வாழும் இடத்துல உண்மையான உற்பத்தி திறன் எப்போதும் இருக்கும். எப்படி இணைக்கப்படுகிறீர்கள்? ஒரு ஒழுங்கான ஜெப நேரத்தை வைத்திருங்கள், ஜெபியுங்கள், ஜெபத்தின் மீது காதல் கொள்ளுங்கள். அதிகமாக ஜெபிக்கும் போது ஜெபத்தை அதிகமாக விரும்புவீர்கள். ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் மற்ற அனைத்தையும் ரத்து செய்யலாம், அவை இருக்கும் இடத்திலே இருக்கட்டும். ஜெபிக்க நேரம் ஒதுக்குங்கள். மக்கள் சொல்றாங்க வேலையா இருக்கிறேன் அப்படின்னு. 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறார்கள், அவங்களுடைய விடுமுறைக்கு போகிறார்கள், வேறு எங்கும் போகிறார்கள். ஆனால் 1 மணி நேரம் ஜெபத்தில் செலவிட முடியவில்லை. அவங்களுடைய பணமும் உங்களுடைய உடற்பயிற்சி உங்களை காப்பாற்ற போவதில்லை. உங்களை காப்பாற்ற போவது தேவனின் முன் நீங்கள் முழங்காலால் ஜெபித்த நேரம்தான். ஜெப நேரம். ஒரு ஒழுங்கான ஜெப நேரத்தை அமைக்கவும். நான் மக்களுக்கு சொல்வது, வசதிக்கேற்ப ஜெப நேரம் வேண்டாம், ஏனெனில் அது தேவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் போலாகும். இல்லை, உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் ஜெபம் அவசியம். சீக்கிரமாக எழுந்து ஜெபியுங்கள். தேவனின் முன்னிலையில் இருங்கள். வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் உங்கள் எல்லைகள் என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? வேதத்தை வாசித்து ஆய்வு செய்யுங்கள், அதை தியானியுங்கள். உலகில் உள்ள பெரும்பாலான ஆய்வு வேதாகமங்களும் எனக்கு கிடைக்கின்றன. நான் அதை வாசித்தேன், நான் அதை ஆராய்ந்து பார்க்கிறேன். என் வழக்கமான தெய்வீக பயிற்சிக்கு கூடுதலாக நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு செய்த வேதாகம ஆய்வின் மூலம் அறிவும் ஞானமும் பெற்றேன். தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் ஜெபித்தீர்கள், வேதாகமம் வாசித்தீர்கள், கீழ்ப்படியுங்கள். ஞானம் அறிவின் பயன்பாடு ஆகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்துள்ளீர்கள், புரிந்துள்ளீர்கள், உள்வாங்கியுள்ளீர்கள், பகுத்தறிந்துள்ளீர்கள். நீங்கள் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய அறிவையும் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதே நாம் ஞானம் என்று அழைக்கிறோம். இதை மறக்காதீர்கள். ஞானம் என்பது அறிவை நடைமுறைப்படுத்துவதே. அறிவு இல்லையெனில் ஞானமும் இல்லை. தேவனை நம்புங்கள், தேவனை நம்புங்கள். காலங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனை நம்புங்கள். சபைக்கு வழக்கமாக செல்லுங்கள். இன்னைக்கு ஆன்லைன் ஆராதனைக்கு அடிமையாகிவிட்டனர். மக்கள் தங்கள் படுக்கையில் ஒரு காப்பி கோப்பையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்கள் இல்லையா? எனக்கு புரிகிறது. பழக்கமாக மாற்றாதீர்கள். தேவாலயத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் எந்த தேவாலயத்திற்கு போகிறீர்களோ அங்கே போங்கள். தேவனை ஆராதிக்கும் ஒரு குழுவின் பகுதியாக இருங்கள். உங்களை ஆறுதல் கூறி பலப்படுத்துவார். சபை அதற்காக தான் உள்ளது. வெறும் ஆராதனை, பாடல்கள், பிரசங்கம் மட்டுமல்ல. எனக்கு ஒரு சகோதரன் சகோதரி கிறிஸ்துவில் இருக்கிறார் என்று தெரிந்த அந்த உடன்பிறப்பு முக்கியம். நான் அவர்களை நம்பிக்கையுடன் சார்ந்திருக்க முடியும். அதுதான் என் ஆவிக்குரிய குடும்பம். 3வது, பலனளிக்கும் தன்மையை வளர்ப்பது. நிலைத்திருப்பது பலனளிக்கும் செயல்முறையை உருவாக்குகிறது. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கு உற்பத்தி திறனுக்கான வாக்குறுதி உள்ளது. அதனாலதான் நிலைத்திருக்கிறது மிகவும் கட்டாயம். இது ஒரு விருப்பம் கூட மட்டுமல்ல. இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருக்கட்டும். இது உற்பத்தி திறனுக்கான ஒரு வாக்குறுதி. இதை முயற்சி செய்து பாருங்கள். திராட்சை கொடியில் நிலைத்திருப்பதையும் தேவனில் நிலைத்திருப்பதை முயற்சி செய்து பாருங்கள். அவரது பரிசுத்த வார்த்தையின் உறுதியுடன் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், நீங்கள் பயனுள்ளவர்களாவீர்கள். நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த போது ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். இந்த வீட்டின் மனிதர் நல்லா படித்தவர் அல்ல. என் அறிவிற்கு அவர் 5ஆம் வகுப்பு கூட சரியாக படிக்கவில்லை. பின்னர் போலந்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தால் அவர் தந்தையையும் குடும்பத்தையும் இழந்தார். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தார். அவர் தனது வாழ்க்கையை சிறுவனாக இறைச்சி விற்பவராக தொடங்கினார். மெதுவாக மரவேலை திறன்களை வளர்த்து கொண்டார். மெதுவாகவே அவர் ஒரு திறமையான எதையும் சரி செய்யக்கூடியவரானார். அவர் மின்சார வேலை, குழாய் வேலை, கட்டிட வேலை, ஓவியர் எல்லாவற்றையும் செய்தார். நன்கு படித்தவர் அல்ல.
நான் அவர் வீட்டில் இருந்தபோது அவர் ஒரு மில்லியனர். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தீர்கள்? நீங்கள் படிப்பில்லாதவர் என்றும் 4ஆம் 5ஆம் வகுப்பு வரைதான் என்று சொல்கிறீர்கள். ஸோ அதுதான் நீங்கள் பள்ளியை கடைசியாக பார்த்தது. இந்த வழியில் நீங்கள் எப்படி இவ்வளவு வெற்றி பெற்றீங்க? உங்களிடம் ஒரு BMW இருக்குது, ஒரு மெர்சிடிஸ் இருக்குது, நீங்கள் ஒரு அழகான வீட்டில் வசிக்கிறீர்கள். எப்படி? அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களிடம் சொல்வது என்னவென்றால், அவர் சொன்னார், எர்னெஸ்ட், எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெபிப்பது தான். இந்த மனிதர் அதிகாலை 5 மணிக்கே எழுந்து தன் புல்வெளியில் உள்ள கொடிகளை பிடுங்குவார். அவர் காலை 4 மணிக்கு ஜெபம் செய்வார். தேவன் அவருடைய முயற்சிகளை வளப்படுத்துவார். அவரின் கைகளின் செயல்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார். இன்னைக்கு அவர் 95 வயசா இருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த வெற்றி அடைந்த மனிதர். நான் உங்களிடம் ஏன் சொல்றேன்? இது சாத்தியமே. இந்த இணைப்பு ஒரு வாக்குறுதி. இது உற்பத்தி திறனை அதிகரிக்கும். தனிப்பட்ட வளர்ச்சி, பரிசுத்தம், மற்றவர்களின் வாழ்க்கையில் தெரியும் தாக்கம், ஆத்மா வெற்றி அடைவது, மக்களை ஒன்றாக சேர்ப்பது. சில நேரங்களில் நான் உற்பத்தி திறன் மற்றும் வெற்றியை பற்றி அதிகமாக பேசுகிறேன் என குற்றம் சுமத்தப்படுகிறேன். ஆனால் வருத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் உற்பத்தி வாய்ந்தவராகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் இல்லையெனில் வேறு ஒருவரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் மற்றவரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இந்த பூமியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்த உற்பத்தி திறன் அதிகமாக இருக்க வேண்டும். மறக்காதீர்கள். முதல் ஒன்று, தேவனின் இயல்புக்கு ஏற்ப நடந்து கொள்வது. 2வது, பலனளிக்க இணைந்திருங்கள். 3வது, மேலும் பலந்தரும் வாழ்க்கையை வளர்த்தல். நீங்கள் பலனை கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை போன்ற தன்மையை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு சிறந்த முன்மாதிரியாக உற்பத்தி திறன் கொண்டவராக இருக்க தேவன் உங்களுக்கு உதவுவார். இயேசுவின் நாமத்தில் நிலைத்து நிற்கவும் வளமாகவும் மற்றும் செழிப்பாகவும் இருங்கள். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உங்கள் வார்த்தையின் ஞானத்திற்கு மிக்க நன்றி. உங்கள் வார்த்தையின் அபிஷேகத்திற்கு நன்றி. அது எவ்வளவு எளிதாக நம்மை தேவனுடன் மிகவும் உண்மையாகவே தொடர்பு கொள்ள அழைக்கிறது. அவர் நம்மை வளப்படுத்துவார். இதை கேட்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஞானம் பிறக்கட்டும். அவர்கள் உற்பத்தி திறனை அனுபவிக்கட்டும். உமது மகிமைக்கும் மற்றும் பெருமைக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Darkness go as your faith begins to grow. You're not alone, so how can you be lonely? When everything